சோசியல் மீடியாக்களில் அரசியல், சினிமா, என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியல் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. விஷுவல் எடிட்டர் 2 வருட அனுபவம், கேமராமேன் 2 வருட அனுபவம், டிடிபி தமிழ் டைப்பிங் 2 வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8610286061. இது எங்க நடந்திருக்கிறது நீங்க சேர்த்து பாருங்க. ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் வீட்டிற்கு 50 மீட்டர்னா 150 அடி. 150 அடினா ஒரு 3 பில்டிங் தாண்டி 3 கட்டடம் தாண்டி நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் லட்சணம் இங்க இருக்குதுன்னு சந்திச்சிருக்கு. நாளைக்கு பாட்டு சம்பந்தமா போயிட்டு இருக்கிற சிக்கல் உங்களுக்கு தெரியும். அதனால எவ்வளவு பெரிய வார்த்தை போர் போயிட்டு இருக்குதுன்னு தெரியும். அப்போ திமுக உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம ஏன் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும்னு திமுக நினைக்கும். உண்மையான குற்றவாளிகள், பல்பு இல்லாம போறவன், ஹெல்மெட் போடாம போறவன், லைசன்ஸ் எடுத்துன்னு போகாம வந்தவன், இது போன ஆளுங்கள் எல்லாம் மிரட்டதை விட்டுட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கட்டும். இந்த விஷயத்துல நான் திருப்பவும் அரசுக்கு எச்சரிக்கிறேன். இவர்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அதனால அரசு சந்திக்க போகக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் அது கற்பனைக்கு எட்டாததா இருக்கும். இது ஹை டைம் டு ப்ரூவ்னு சொல்லுவாங்கல்ல. இது நாம் தமிழர் கட்சிக்கு இது அந்த உச்சக்கட்ட நேரம் வந்துச்சு. எங்களை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இதற்கான விலையை சம்பவம் நடந்திருக்கிறது உங்களுக்கு காலை நேரத்துல திட்டமிட்டு ஆயுதங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கு, மோட்டிவ் இருக்குது. மோட்டிவ் நம்ம இவனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கான காரணம் இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த மோட்டிவுக்கும் போலாம், கொலை பண்ணலாம்னு தைரியம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். காலையில நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகரான பாலசுப்ரமணியம் அவர்கள் மதுரை வடக்கு தொகுதியினுடைய துணை செயலாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் எதனால நடந்திருக்கு? இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது. காரணம் எதுவாகிலும் இருக்கட்டுமே, ஒரு தம்பிக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்பது இயல்பா, இயற்கையா, அந்த வரவேண்டிய வயசுக்குள்ள நிகழ்ந்திருக்கா, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது இப்போ ஒரு ஒரு சாலை விபத்து, ஒரு அகால மரணம்னா அதை நம்ம சாலை விபத்துன்ற விதத்துல அது வேற மாதிரி நான் பார்க்க. ஆனா ஒரு மரணம் எதனால, ஒரு வன்முறையால் நிகழ்ந்திருக்கு, நம்ம அதைத்தானே பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப அந்த வன்முறைக்கு இது காரணம் எதுவாகிலும் அரசியல் காரணம் இருக்கட்டும், தனிப்பட்ட காரணங்கள் இருக்கட்டும், சொத்து தகராறு இருக்கட்டும், குடும்ப தகராறு இருக்கட்டும், எதுவாக இருந்த போதிலும் இந்த மரணத்திற்கான காரணம் என்னவாக இருந்த போதிலும் மரணம் நிகழ்ந்த விதம் தான் ஆட்சேபகரமானது, அருவருக்கத்தக்கது, நம்ம குற்றம் சாட்டத்தக்கது. அதை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த வகையில தம்பி கொல்லப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு, கட்சிக்கு மிகப்பெரிய அது ஒரு இழப்பு. அதை நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு பார்க்கிறோம். அதை நாங்கள் அவருடைய குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த கட்சியும் துணை நிற்கும்ன்றதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லி விருப்பப்படுறேன். தமிழ்நாடு ஒரு லாலெஸ் சொசைட்டி, லாலெஸ் ஸ்டேட்டா ஆயிட்டு இருக்கு. சட்டம் என்றே ஒன்று இல்லாத ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கிறோம். எப்படி நான் சொல்றேன்னா, கொலைகள் எப்படி நிகழும் பொதுவானா, உங்களுக்கு சாமானியர்களுக்குள்ள சண்டை வரும்பொழுது கொலைகள் நிகழும். அது ஒரு குடும்ப சிக்கல் காரணமாகவோ இல்ல ஒரு சொத்து தகராறு காரணமோ நிகழும். அப்படி நிகழும் போது அது தொடர்பா தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு சொத்து இல்ல இருக்கட்டும். நான் அதை எப்படி சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் தொடர்பா நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கொலை அடுத்த கட்டத்திற்கு போகுதுன்னு அர்த்தம். ஒரு அரசியல் காரணத்திற்காக நிகழுதுன்னா அந்த கொலை உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா, ஒரு சாதாரண கொலையே ஒரு அரசியல் பிரமுகருக்கு நிகழுது, அந்த அரசியல் பிரமுகர் கொல்லப்படுறாருன்னா அந்த கொலை செய்தவர்கள் எவ்வளவு அச்சமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதும், அச்சமில்லாத நிலைக்கு இருப்பதற்கு அரசோட செயல்பாடுகள் காரணம் என்பதும் தெளிவாது. நம்ம இந்த ஒரு கொலையை மட்டும் வச்சுட்டு சொல்ல வேணாம். நீங்க சமீபமா பார்த்துட்டே வாங்க. தொடர்ச்சியா போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதிமுக பிரமுகர் கொல்லப்பட்டாரு.
அதற்கு முந்தின வாரம் பாமக பிரமுகர் கொல்லப்பட்டாரு. இப்ப நம்ம வந்து இவரு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாலே இல்ல சேவியர் குமார் என்ற நாம் தமிழர் கட்சி தம்பி இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதுல இருந்து நம்ம தொடர்ச்சியா வரலாம். காங்கிரஸை சேர்ந்த திருநெல்வேலியில காங்கிரஸை சேர்ந்த ஜெயக்குமார் என்று கொல்லப்பட்டாரு. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் சுட சுட இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து சென்னையில இந்த மாநிலத்தோட தலைநகர்ல சென்னையில கொல்லப்படுறாரு. அப்ப இது என்ன சொல்லுகிற செய்தி என்னன்னா, நீங்க சாதாரண ஆள் இல்ல, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல, காசுக்காக நடக்கிற கொலை இல்ல, அரசியல் கொலை இல்ல, இது எந்த கொலையா இருந்தாலும் நாங்க நிகழ்த்துவோம் என்கிற தைரியம் கொலை செய்கிற கூலிப்படைக்கு எப்படி வருகிறதுனா, இந்த அரசை அவர்கள் கிஞ்சித்தும் மதிக்கவில்லை, இந்த அரசின் மீது எந்த விதமான பயமும் இல்லை, இந்த காவல்துறையின் மீது எந்த விதமான பயமும் இல்லை என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இது ஒரு லாலெஸ் சொசைட்டி, லாலெஸ் ஸ்டேட், அதாவது சட்டம் என்பது இல்லாத ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இவ்வளவுக்கு பிறகும் வந்து இது திராவிட மாடல் ஆட்சி என்று கூச்சமே இல்லாமல் சொல்லிக்கொள்ள திமுக விளைகிறது என்றால் இதை விட ஒரு மானங்கிட்ட பிழைப்பு இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த படுகொலை தொடர்பா சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு அறிக்கையில வந்து இந்த படுகொலை தொடர்பா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா தமிழகம் முழுவதும் வந்து போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது வந்து போராட்டத்திற்கான ஒரு முன்னறிவிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த அறிக்கையின் மூலியமா? இல்ல நாங்கள் இப்ப திட்டமிட்டு இருக்கோம். இப்ப நாங்களே எங்க தொகுதிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப அண்ணனோட அனுமதிக்காக தான் காத்துட்டு இருக்கோம். நாங்க எல்லா மாநில தலைநகர்லயும் குறைந்தபட்சம் இல்ல வட்ட தலைநகரங்கள்ல தலைநகர்ல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. இது நாம் தமிழர் கட்சி தம்பிக்காக மட்டும் இல்ல, இந்த சட்டம் ஒழுங்கு இல்லவே இல்லாமல் ஒரு மாநிலம் எப்படிங்கிறது மற்ற எல்லாத்துக்கும் விளக்கம் பேசுகிறாங்க. அந்த மாநிலத்தை விட முன்னிட்டோம், இந்த மாநிலத்தை விட முந்திட்டோம்னு சொல்லுகிற திமுக அரசு இப்ப எப்படி முந்தி இருக்குன்னா, கொலையில நாங்க பல மாநிலங்களை விட முந்திட்டோம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு முந்தி இருக்குது. அதனால இதை கண்டித்து வட்டந்தோறும், அப்படி முடியலன்னா மாவட்டம் தோறும் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கொலைகள் எல்லா கொலைகளையும் நம்ம இந்த சட்டம் ஒழுங்கு இல்லாமல் எத்தனை கொலைகள் எப்படி நடக்கின்றன, சாமானியனுக்கு ஆரம்பித்து ஒரு கட்சியின் மாநில தலைவர் வரை எப்படி கொல்லப்படுகிறார்கள், எங்கே ரவுடிகளுக்கு இங்கிருந்து தைரியம் வருகிறது என்பதெல்லாம் நம்ம பேசதான் திட்டமிட்டு இருக்கோம். அண்ணன் சொல்லியிருக்கிறது சரியானதுதான். நாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தொகுதியிலிருந்து அந்த தேதியும் அந்த விவரங்களையும் கேட்டு குறிச்சுக்கணுமே தவிர மற்றபடி நாங்களே கூட திட்டமிட்டு தான் இருந்தோம். அதனால உறுதியா அந்த போராட்டம் நடக்கும். இது வந்து ஏதோ நாம் தமிழர் கட்சி நலனுக்காக அவருடைய தொண்டருக்காக இல்லாம சட்டம் ஒழுங்கு இந்த இந்த நாட்டுல இல்லவே இல்லை, இது தொடர்கதையானா இங்க மனிதர்கள் எப்படி வாழறது, பெண்கள் எப்படி வெளியில திரும்ப போறது அப்படின்ற கேள்வியெல்லாம் அது உள்ளடக்கி இருக்கிறதுனால இது எல்லாவற்றிற்கும் சேர்த்தார் போல இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைத்தார் போல ஒரு பெரிய அளவு போராட்டத்தை தமிழகம் முழுவதும் சங்கிலி தொடர் போல தொடர்ச்சியா எடுக்க நாங்க முடிவு செய்திருக்கோம். நான் எப்படி பார்க்கிறோம்னா, இந்த சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, இந்த கொலைகள் இருக்குல்ல, இது 2 விதத்துல நிகழுது. ஒண்ணு அரசு நிகழ்த்துகிற கொலைகள், காவல்துறையே நிகழ்த்துகிற கொலைகளையும் சேர்த்துதான் இதுல பாக்குறோம். காவல்துறை இப்ப வந்து என்கவுண்டர்ன்ற பேர்ல நீங்க கொலை பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்கவுண்டரும் கொலை தானே, அது மனித உரிமைகளுக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க. என்கவுண்டரும் கொலை தானே. ஆனா என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் துப்பாக்கியில காவலர் வந்து சுட வந்தாரு, அதனால வந்து நாங்க காப்பாத்திக்கிறதுக்காக தற்காப்புக்காக சுட்டோம் என்று சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் கொலைதான். இது வந்து அரசு நிகழ்த்துக்கிற கொலை. அரசு இப்படி கொலை நிகழ்த்துது. லாக்அப்ல விசாரணை என்கிற பேர்ல விசாரணைக்கு கொண்டு செல்லும் நபர்களை கொலை செய்கிறது. ஆனா உங்களுக்கு பெனிக்ஸ் போல ஜெயராஜ் போன்றவர்கள் கொலை செய்ய போது அப்படியே துடித்து கொதித்து எழுந்த திமுக ஊப்பிகள் ஏன் இப்ப அமைதியா இருக்கிறாங்க? எல்லாத்துக்கும் முந்தி கொண்டு 200 ரூபாய் கூலிக்கு செய்திகளை போடுகிற ஊப்பிகள் இதற்கு என்ன பதில் போடுகிறார்கள்? இப்படி நடந்தனா மட்டும் இது என்ன அரசு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அரசு அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க முடியுமா? இது தனிப்பட்ட அதிகாரியோட தவறு அப்படின்னு பேசுறதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, 2 விதமாகவும் கொலை நிகழ்கிறது. ஒன்று, அரசு தங்களுக்கு யார் வேண்டப்படாதவர்களோ அல்லது தங்களுக்கு யார் வேண்டப்பட்டவர்களோ இல்லை தங்களுடைய செயல் திட்டங்கள் யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அந்த ரவுடிகளை என்கவுண்டர் என்ற பெயர்ல கொல்லப்பட்டவர்கள் புனிதர்கள், மனித புனிதர்கள் நான் சொல்லல. ஆனா நீங்க இப்படி கொண்டுகிட்டே போவீங்கன்னா இது அரச பயங்கரவாதம் இல்லையா? இன்னைக்கும் நீங்க ரவுடிகளை என்கவுண்டர் சொல்றீங்கன்னா
நாளைக்கு இதே முகமுடியை அணிந்து கொண்டு ஏன் சாமானியர்களை கொல்ல மாட்டீர்கள், ஏன் உங்கள் அரசியல் எதிர்களை என்கவுண்டர் என்ற பேரில் கொல்ல மாட்டீர்கள் என்ற கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது. நீங்க பென்னிக்ஸுக்கு ஜெயராஜ் கொலைக்கு தவிச்சீங்களா இல்லையா? ஆனால் அதே போல அதை விட கூடுதலாக மரணங்கள் இங்கே தமிழக அரசால் நிகழ்த்தப்படுதா இல்லையா? காவல்துறையும் சிறைக்குள்ளையும் நிகழ்கிற மரணங்களை நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ உள்ளும் புறமுமாக அரசுக்கு உள்ளேயும் அரசுக்கு வெளியிலேயும் திமுக கொலைகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலசுப்ரமணியம் அவர்களுடைய படுகொலைக்கு என்ன காரணம்? இவ்வளவு விஷயங்கள் பேசணும். அந்த ஒரு படுகொலைக்கு என்ன காரணம்? இப்ப வந்து படுகொலை அரசின் மெத்தனம் தான் காரணம். அரசின் மெத்தனம் தான் காரணம். வேற என்ன காரணம்? பாலசுப்ரமணியம் சொத்து தகராறு இருக்குன்னு வச்சுங்களேன், நீதிமன்றத்துக்கு போய் தீர்த்துக்க போறாரு. இல்ல அவருக்கு எதிரானவர் யாரோ அவர் போய் நீதிமன்றத்துக்கு போய் தீர்த்து வர பண விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீதிமன்றம் அப்படித்தானே காலங்காலமா பண்ணிட்டு வரோம். அதற்கு அப்படித்தானே நாங்கெல்லாம் இல்ல அரசியல் பின்னணி கொலையான்னு இப்ப சொல்றது ரொம்ப பிரிமேச்சூர்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொலை நடந்து சில மணி நேரங்கள் தான் ஆகுது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எங்க நடந்திருக்கிறது நீங்க சேர்த்து பார்க்கணும். ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் வீட்டிற்கு 50 மீட்டர் 50 மீட்டர்னா 150 அடி 150 அடினா ஒரு 3 பில்டிங் தாண்டி 3 கட்டடம் தாண்டி நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் லட்சணம் இங்க இருக்குதுன்னு தெரியுது, சந்திச்சிருக்கு. நாளைக்கு நீங்க இந்த லட்சணத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்கள் அமைச்சர்களுக்கே கூட பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப என்னதான் சூழ்நிலை நடக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இன்னும் இது இவங்க காரணம் வரட்டும், ஏன் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப ஏன் கைது செய்யப்படாததற்கு திமுகவோட ஏதாவது காரணம் இருக்குது, அதற்கென்று உள்ள அரசியல் நோக்கம் இருக்குது, அல்லது நாம் தமிழர் நீங்க நல்லா கவனிங்க, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வந்து கொலை செய்ய அவர் கொலை செய்தது போராட்டத்திற்கு தான் கைது செய்யப்பட்டார். அதாவது வந்து சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது போராட்டத்திற்கு பிறகுதான் கைது செய்தார்கள். அதே போலதான் பாமகவிற்கு இன்றைய வரை ஜெயக்குமார், அதாவது காங்கிரஸை சேர்ந்த ஜெயக்குமார் தலைகீழ் நின்று காங்கிரஸ்காரங்க தண்ணி குடிச்சு பார்த்தாங்க. செல்வ பெருந்தகை எத்தனையோ விதவிதமான டிசைன்ல வந்து அவர் பேட்டி கொடுத்து பார்த்துட்டாரு, என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. சரியான விளக்கங்கள் இன்னைக்கும் பெறப்படல. ஏன் இப்படி நிகழ்கிறது? மற்ற எந்த கட்சிக்காரர்களுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் கொலை செய்யப்பட்டால் ஏன் எந்த விதத்திலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கேட்டால், இவர்களுக்கு எந்த கட்சிக்காரர்களுக்கு எது நடந்தாலும் கவலை இல்லை. அவங்க வீட்டு பிரச்சனைங்க, அவங்க குடும்ப பிரச்சனைங்க, இது மட்டும்தான் திமுக காரர்களுக்கு ஆளும் கட்சிக்கு கவலையா இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். அப்போ இவங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் முக்கியம் இல்ல, கலெக்ஷன் கட்டிங்ஸ் தான் முக்கியம்னு நான் பார்க்கிறேன். சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையில குற்றங்கள் நடந்து முடிந்த பிறகே நடவடிக்கைகள் எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. சமீபத்துல வந்து காவல் ஆய்வாளர் மாற்றம் வந்து நடந்திருக்கு. ரவுடியினுடைய கைதிகள்லாம் வந்து நடந்திருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து கண் துடைப்பா? இல்ல, நீங்க ஒண்ணுதான் பார்க்கணும். அதாவது அது ரொம்ப ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்கிற காவல்துறை செய்வது, ரொம்ப முன்னேறிய காவல்துறை செய்வதுதான் குற்றம் நிகழ்வதற்கு முன்பாகவே குற்றத்தை தடுப்பது, அல்லது குற்றம் நடந்த சில நிமிடங்களில், இப்ப இங்கிலாந்துல எல்லாம் சொல்றாங்க, ஒரு குற்றம் நடக்குதுன்னு நீங்க ஒரு தகவல் சொன்னீங்கன்னா அடுத்த 5 நிமிடங்களுக்குள்ள அங்க காவல்துறை இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு மரணம் நடந்துடுச்சு, ஒண்ணுமே வேண்டாம், ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒருத்தர் இறந்து கிடக்குறான்னு நீங்க தகவல் சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு காவல்துறை வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். அதுக்குள்ள போக்குவரத்து நெரிசல் இப்படி எல்லாம் வந்துடும். அப்போ அந்த அளவுக்கு ப்ரொக்ரெசிவா காவல்துறை இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இன்னொன்று, ஏன் அக்கௌண்டபிலிட்டி, ஏன் பொறுப்பேற்கிற தன்மை காவல்துறைக்கு மட்டும் எப்பொழுதுமே வரமாட்டேங்குது? ஏன் அக்கௌண்டபிலிட்டியே கிடையாதா? ஒரு குற்றத்திற்கு மாற்றம் செய்வது, ஒரு குற்றம் நடந்துட்டா ஒருவரை ஒரு இடத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்வது எப்படி தண்டனை ஆகும்? இப்போ இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யறதுனால அவருக்கு நிகழக்கூடிய கஷ்டம் என்ன, தொந்தரவு என்ன? சம்பளம் குறைஞ்சிட போதா, இல்ல அவருக்கு பணி மூப்பு குறைஞ்சிட போதா? மாற்றம் நிகழ்வது எப்படி தண்டனை ஆகும்? அப்போ இவங்க என்ன தொடர்ச்சியா அப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, எங்க அதாவது நமக்கு பொது புத்தியில பார்க்கும்போது என்ன தோணணும்னா, பணியிட மாற்றம் செய்தாலே அது வந்து ஒரு பரவாயில்லப்பா, டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க மொத்த பேரையும், உடனே என்ன நடவடிக்கை தெரியுமா, டிரான்ஸ்பர் மொத்த பேரும் கூண்டோடு டிரான்ஸ்பர்ன்றது, பணியிட மாற்றம் எப்படி தண்டனை ஆகும், எப்படி அதுக்கு வந்து இதுவாகும்? குறைஞ்சபட்சம் ஒரு மெமோ இஷ்யூ பண்ணி, ஒரு சார்ஜ் வச்சு ஃப்ரேம் பண்ணி, குறைந்தபட்ச துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். எதுவுமே இல்லாம டிரான்ஸ்பரை வந்து ஒரு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி காட்டுறது எப்படி சரியா இருக்க முடியும்? அது வந்து ஒரு தண்டனை போல காட்டுவது எப்படி சரியா இருக்கும்? அப்ப என்னன்னா, அது கொடுக்கிற சமிஞ்சை, அரசு கொடுக்கிற சமிஞ்சை, நீங்க எதை வேணா பண்ணீங்க, இங்க ஒரு சிக்கலும் இல்லை,
நீங்க இங்க வேலை செய்யறதுக்கு போல அங்க வேலை செய்வீங்க. ஒரு ஆயுதப்படைக்கு மாத்திரம்னா, ஆயுதப்படைக்கு மாத்திரம் இன்னும் பணமே இல்லாத, வேலையே இல்லாத பணம் சம்பளம். அப்படிதான் இன்னொரு புரிஞ்சுக்க முடியும். விஷயம் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தானங்க இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடியது காவல்துறை எதிர்க்க துக்க வீட்ல பூ போடுவதற்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சீமான் அவர்கள் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. காவல்துறையினரை வன்மையா சாடுனா மாதிரி இருக்கு இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது. இல்ல நீங்க நம்ம காவல்துறையை சாடணும் அப்படின்றது நோக்கம் இல்ல. காவல்துறையை இயக்குகிற கரங்களை தான் நம்ம சாடணும். ஏனென்றால், இப்படி வச்சுப்போமே, இதே காவலர்கள் தான் மற்ற ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இருக்கிறாங்க. திடீர்னு இந்த 3 வருஷத்துல புது காவலர்கள் வந்துடல. ஆனா, சென்ற ஆட்சியில இதே காவலர்கள் இருந்த நிலையில குற்றங்கள் குறைவாகவும், அதே காவலர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது வேற ஒரு தலைமை கீழ வேலை செய்யும்போது, வேற ஒரு முதலமைச்சர் கீழ வேலை செய்யும்போது குற்றங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகுதுன்னா, என்ன காரணம்னு நீங்க சொல்லுங்க. என்ன காரணம்னு நீங்க சிந்திங்க. அப்ப என்ன மாறிடுச்சு? இன்று சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த அறிக்கையினுடைய கோர் பாயிண்டே ஒண்ணே ஒண்ணுதான். பாலசுப்ரமணிய அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்வதற்கு முன்னாடியே இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையா, முக்கிய ஒரு கோரிக்கையா இருக்கு. அது சாத்தியமா? அது அரசு சாத்தியப்படுத்தணும் என்னோட புரிதலு, இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நாம் தமிழர் மேல இருக்கிற காழ்ப்பு, இந்த கட்சி செயல்பாடு மிகவும் வேகமாகவும், வீரியமாகவும் அதுவும் ஆளுங்கட்சியை நோக்கி திமுகவினர் நோக்கி இருக்குது. உங்களுக்கு தெரியும். இப்ப ம். இந்த பாட்டு சம்பந்தமா போயிட்டு இருக்கிற சிக்கல் உங்களுக்கு தெரியும். ஆமா. அதனால எவ்வளவு பெரிய வார்த்தை போர் போயிட்டு இருக்குதுன்னு தெரியும். அப்போ திமுக உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறது. நாம் அப்ப தமிழர் நம்ம ஏன் கட்சியினரையா? இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும்னு திமுக நினைக்கும். என்னோட புரிதல் திமுக இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காது. காவல்துறை அப்படிதான் அறிவுறுத்தல் காவல்துறைக்கு கொடுக்கப்படும் தான் நான் பார்க்கிறேன். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா இவர்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா அதனால அரசு சந்திக்க போகக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் அது கற்பனைக்கு எட்டாததா இருக்கும். இது ஹை டைம் டு ப்ரூவ்னு சொல்லுவாங்கல்ல. இது நாம் தமிழர் கட்சிக்கு இது அந்த உச்சக்கட்ட நேரம் வந்துச்சு. எங்களை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இதற்கான விலையை அரசு கொடுத்தே தீர வேண்டும் தான் நான் சொல்றேன். எங்களுக்கு கைது செய்வாங்கன்னு நம்பிக்கை இல்லை. கைது செய்ய முடியுமான்னு கேட்டா சிசிடிவி என்னைக்கு இருக்கோ ஃபுட்டேஜ் இருக்கோ உடனே அதை ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். நீங்க அன்ஐடென்டிஃபைடு அக்யூஸ்டுன்னா தான் உங்களுக்கு கஷ்டம். அடையாளம் காணப்படாத குற்றவாளின்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. எதுல இருந்து எந்த பக்கத்துல இருந்து யார் வந்தா இது கொலைக்கான அடிப்படை என்ன இதெல்லாம் எளிதா கண்டுபிடிச்சிட முடியும். உண்மையிலேயே அப்படி இருக்கும்னா இந்த நேரம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒண்ணு அப்படி கைது செய்யப்படலைன்னா அந்த குற்றவாளிகள் திமுகவினரை சேர்ந்தவர்களாக, திமுக பொறுப்பில் இருப்பவர்களாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ இது திமுக கைது செய்யணும்னா கைது செய்யாம இருக்கதான் பார்க்கும். இன்னொன்னு இப்ப கருத்து மோதல் போதுல இதில் திமுகவினர்கள் எங்கள் மீது காழ்ப்புல இருக்கிறதுனால இதை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி எல்லா விதமான போராட்டங்களையும் முன்னெடுக்கும். சார், இப்ப பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, இதற்கப்புறம் நாங்கள் போராட்டத்தை கையில எடுப்போம். அது கற்பனைக்கும் எட்டாத வகையில இருக்கக்கூடிய ஒரு போராட்டமா அமையும்னு. எந்த மாதிரியான போராட்டம் சார் பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல எல்லா விதமான போராட்டங்களும் செய்யலாங்க. முதல்ல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அப்புறம் உங்களுக்கு சாலை மறியல் பண்ணுவோம். என்ன தமிழக அரசு இதுகளை முற்றுகையிடுவோம். நீங்க அரசுக்கு என்ன நீங்க இந்த கைது தொடர்பான ஆட்களை கண்டுபிடிப்பதற்கு என்ன நெருக்கடி இருக்கோ எல்லாத்தையும் கொடுப்போம். தினமும் இந்த பிரச்சனையை பார்ப்பதே தமிழக அரசுக்கு ஒரு வேலையாக இருக்கும். அந்த அளவிற்கு தான் அந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுப்போம்னு நான் பாக்குறேன். இவங்க வீரம் பேசுறாங்கல்ல, அதுதான் நமக்கு அது எரிச்சலா வருது. அது எங்கன்னா சொல்ல முடியாத இடத்துலலாம் எரியுது. காரணம் என்னன்னா, ஒரு சாமியார் சொல்றாருங்க, வைரமுத்து மேட்டர்ல நீங்க சொல்றாரு சனாதன மேட்டர்ல. இதெல்லாம் பேசிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் தலையோடு நடந்து விட முடியுமான்னு கேட்கிறாருங்க. அவங்க கிட்ட காட்ட முடியல. எச் ராஜா காரி துப்புறாரு திமுகவை. கேவலமா பேசுறாரு. மயிறு மட்டன் கூட பேசுறாரு. அவங்களெல்லாம் இவங்க ஒன்றும் கைது செய்ய மாட்டாங்க. தலை காஞ்சவன், போஸ்ட் போட்டவன், வாட்ஸ்அப்ல திருப்பி விட்டவன், ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணவன், இது போன்ற ஆட்களை கைது பண்ணிட்டு இவங்க வீரம் பேசுறவங்க. அதாவது தலை காஞ்சவன் சொல்லுவாங்க லோக்கலா. தலை காஞ்சவனா தலைக்கு எண்ணெய் வைக்க கூட துப்புல அதை சாமானியர்களை கைது செஞ்சுட்டு ஆம்ஸ்டாங் வழக்கில் உள்ளவர்களை போல இது வழக்குக்கு தொடர்பு இல்லாத ஆட்களை கொண்டாந்து நிறுத்திட்டு யாரா இழிச்சவாயம் கட்சிட்டான், பைக்ல வேகமா போனவன் கட்சிட்டானா அவனை போய் பிடிச்சிட்டு எவனா போலீஸ் எடுத்து சாதாரண ஒரு வீடியோ போட்டானா அவன் கையை காலை உடச்சிட்டு பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாருன்னு டைலாக் போட்டுக்கிட்டு ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஏன் இந்த பெரிய ஆட்கள் யாருமே பாத்ரூம் காவல் நிலைய பாத்ரூம்கள்ல வழிக்கே விட மாட்டேன்னாங்க. அது என்ன அப்படி ஸ்பெஷல் செட்டப் எதனா இருக்கான்னு தெரியல. எப்பயுமே சாமானியன் தலை காஞ்சவன் சாதாரணமா இருந்ததுன்னா பாத்ரூம் போய் வழிக்கு விழுந்துருவான்.
இல்ல இப்ப பேசும்போது கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க வந்து உண்மையான குற்றவாளி இல்ல அப்படிங்கறதையும் சொல்றீங்க. அப்ப அவங்க உண்மையான குற்றவாளி இல்லையா? என்கவுண்டர் வேற நடந்திருக்கு. இல்லைன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி போய் ஏன் கவர்னரை பார்த்து மனு கொடுக்குறாங்க நீங்க சொல்லுங்க. ஏன் சிபிஐ விசாரணைக்கு இதை மாற்றணும்னு கேட்கறாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு புரியுது இல்லையா அது? இப்போ நீங்களும் நானும் இந்த பிரச்சனையே தூரமா இருந்து அணுகிறோம். ஒரு கணவன் மனைவி அவங்க மனைவி கிட்ட அவர் தகவலை சொல்லியிருப்பாரா இல்லையா? இது நடந்ததுமா, இன்னைக்கு இங்க போனோம், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன்னா. அப்ப இந்த கொலையோட பின்னணியில யார் இருக்கான்னு, இதோட அடிப்படை காரணம் என்னன்னு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இப்ப இந்த அப்போ மாதிரியான ஒரு கொலையா தான் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கொலை வந்து முடியுமோ? அது நம்ம பார்க்கணும். அது அது என்ன ரொம்ப பிரிமிச்சோட இருக்கு. எங்களுக்கு அது சரியான இதோட விவரங்கள் இன்னும் தெரிய வரல. நாங்களும் அங்க இருக்கிற தம்பிகளை விசாரிச்சு சொல்ல சொல்லியிருக்கோம். இது சம்பவம் நடந்திருக்கிறது வந்து உங்களுக்கு காலை நேரத்துல திட்டமிட்டு ஆயுதங்களோட வந்து ஆனா ப்ரிப்பரேஷன் இருக்கு, மோட்டிவ் இருக்கு அதுல. மோட்டிவ் நம்ம இவனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கான காரணம் இருக்குது. பொருளை வாங்கிட்டான். கொலை பண்றதுக்கான என்னென்ன பொருள் வேணுமோ கொலை பண்றதுக்கான ஆயுதங்களை, கருவிகளை வாங்கிட்டான். ஆட்கள் இத்தனை பேர் போட முடியும். இதெல்லாம் வெல் ப்ரிப்பேர்டு. இந்த ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த மோட்டிவுக்கும் போலாம், கொலை பண்ணலாம்னு தைரியம் வர்றதே தப்பு. அந்த தைரியத்தை ஒருவேளை இரவு வேளையில ஏதோ ஒரு காட்டு பகுதியில் நிகழ்த்தி இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த உணர்வை நம்ம வேற வித மாதிரி சொல்லலாம். அது குறைந்தபட்சம் அதற்கான ஒரு அச்ச உணர்வா இருக்குது. பகல்ல நான் வெட்டுவேன்டா, உன்னால எவனால என்ன பண்ண முடியுதோ பாத்துக்கலாம்னு ஒரு உணர்வு இருக்குல்ல. பட்ட பகல்ல நிகழ்த்துற கொலைகள் அதான் சொல்லுவாங்க நீங்க. அது வந்து டே லைட்ல நடக்கிற கொலைகள் வந்து அரசு இதுவே வந்து நீதிமன்றமே அதை வந்து வேறு விதமா தான் பார்க்கும் அது. அதாவது கொலையை பற்றி எந்த பயமும் இல்லாமல் நிகழ்த்தப்படுகிற கொலை. அதுவும் இது எப்படி நிகழ்துன்னா பகல்ல நடக்கிறது மட்டும் இல்ல. ஒரு ஆளுங்கட்சியோட மந்திரி இருக்கிற தெருவுல மட்டும் வெறுமனே தெருவுல இல்ல, அவர் வீட்டிற்கு பக்கத்துல பக்கத்துல எவ்வளவு 3-4 பில்டிங் தாண்டி ஒரு 50 மீட்டர்னா 150 அடி ரஃப்லி. ஒரு வீட்டோட அகலம் சாதாரண 40ல இருந்து 50 அடி வச்சுங்க. நீங்க 3வது கட்டடத்துல நடக்குது. அப்ப இவங்க விரட்டி போயிருந்தா மினிஸ்டர் வீட்டு வாசல்ல கூட நிகழ்றது வாய்ப்பு இருக்குது. அப்போ மினிஸ்டரே இருந்தாலும் அது நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ரவுடிகளுக்கு, அந்த கொலைகாரர்களுக்கு, அந்த கூலிப்படைகளுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. இந்த அரசு ஒண்ணுத்தையும் கழட்டிட முடியாது. சொல்லுவாங்கல்ல, ஒரு பூனை மசல கூட புடுங்க முடியாது அப்படின்ற எண்ணத்தோட ரவுடிகள் அப்படி பேசுவாங்க. அந்த எண்ணத்தோட தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த அரசால எண்ணத்தோட அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் அவ்வளவு தைரியமாக பட்டப்பகலில் ஒரு தெருவில் மக்கள் நடமாட்டம் இருக்கிற தெருவில் மினிஸ்டர் கூட மந்திரி இருக்கிற தெருவில் மந்திரி வீட்டர்களே இந்த கொலை நிகழ்த்தப்படுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற மனப்பான்மையை நீங்க பார்க்கும்போது இங்க சட்டம் ஒழுங்கை பத்தியோ காவல்துறை பத்தியோ கொலை செய்பவர்களுக்கு பயமே இல்லை. அதனாலதான் சென்னைக்குள்ள ஆம்ஸ்ட்ராங் வீட்டுல அவ்வளவு நெருக்கமான பகுதியில் வில்லிவாக்கம் பகுதியில இந்த கொலை நடக்குது. அப்ப என்ன சிட்டிக்குள்ள இவ்வளவு டிராபிக் இருக்கிறதுல நம்ம மாட்டி போன்ற பயம் கூட அவனுக்கு இல்லை. சிட்டிக்குள்ள எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கும், அதை பத்தி எந்த பயமும் இல்லை. அப்ப என்னன்னா குளிர்விட்டு போயிருக்குதுன்றவங்கல்ல, குளிர்விட்டு போயிருக்குது. இது இப்ப குளிர்விட்டு போய் தானே இல்ல. உண்மையிலேயே இவங்களுக்கு திராணி இருக்கிறது, இவங்களுக்கு அந்த அந்த வன்மை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கை செயல்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி அந்த திறன் இருக்குதுன்னா உண்மையான குற்றவாளிகள் பல்பு இல்லாம போறவன், ஹெல்மெட் போடாம போறவன், லைசன்ஸ் எடுத்துன்னு போவாம வந்துடும், இது போன ஆளுங்கள் எல்லாம் மிரட்டுறதை விட்டுட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கட்டும். இந்த விஷயத்துல நான் திருப்பவும் அரசுக்கு எச்சரிக்கிறேன். இது வந்து நீங்க கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா, இது மாலைக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கப்படலைன்னா நாம் தமிழர் கட்சி எடுக்க போகிற போராட்டங்கள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். தொடர் போராட்டங்களாக இருக்கும். எல்லா கொலைகளுக்கும் எல்லா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் சேர்ந்ததாக தமிழகம் முழுவதும் நடக்கும் என்பதை நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி.